பழையவர்கள் ஒதுங்குங்கள், புதியவர்களுக்கு இடம் வேண்டும் வலியுறுத்தும் சுமந்திரன். சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியுடன் சந்திப்பு. தலைமை பயிற்றுவிப்பாளரான சனத் ஜெயசூரிய. பழையவர்கள் ஒதுங்குங்கள், புதியவர்களுக்கு இடம் வேண்டும் என தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் புதுமுகங்களுடன் தமிழரசு கட்சி களமிறங்க உள்ளது. அதனை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் உறுதிப்படுத்தினார். வவுனியா விருந்தினர் விடுதி ஒன்றில் நேற்று இடம்பெற்ற வேட்பாளர் தெரிவு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. ஸ்ரீதரன் மற்றும் நான் போட்டியிட்டுள்ளோம். ஏனைய 7 பேரும் புதியவர்களாக நியமிக்கப்பட உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இம்முறை மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்கு ஏற்ப புதுமுகங்களுடன் இளையவர்களுடன் எமது கட்சி தேர்தலில் களமிறங்கியுள்ளது என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. சில மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கையை விடுக்க தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று காலை 9:30 மணி முதல் நாளை இரவு 9:30 மணி வரை அமலில் இருக்கும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி காலி மாவட்டத்தின் நாகொட, எல்பெட்டிய, கல்துறை மாவட்டத்தின் வல்லாவிட்டு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதுடன் காலி மாவட்டத்தின் நாயகம, கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட, மாத்தறை மாவட்டத்தின் பிடப்பெத்தர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலா, பலசக்தி மற்றும் சிறு தொழில்துறையின் அபிவிருத்திக்கு நிதி வழங்குவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதியளித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டகபூமி கடோனோவை இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தை சந்தித்து கலந்துரையாடிய போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அனைத்து ஒப்பந்தங்களும் அவ்வண்ணமே முன்னெடுத்துச் செல்லப்படும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டகபூமி கடோனோ தெரிவித்தார். அத்துடன் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்காக சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு அவசியமான வசதிகளுக்கான நிதியுதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. அதன்படி சுற்றுலாத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நிதியுதவிகளை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் வேண்டுகோளுக்கு இணங்க வடக்கே சுற்றுலாத்துறை அபிவிருத்தியை மேம்படுத்த உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டகபூமி கடோனா இணக்கம் தெரிவித்துள்ளார். இதேபோல் இலங்கையில் வலுசக்தி மற்றும் சிறுதொழில் முயற்சிகளை மேம்படுத்த தேவையான நிதியுதவிகளை வழங்கவும் நிதித்துறையின் முன்னேற்றத்திற்கு தேவையான நிதியுதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணக்கம் தெரிவித்துள்ளது. இதில் இலங்கைக்கான முன்னெடுப்புகளின் பிரதானி தொல்போத் மெம்பெடோவா, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, பணிப்பாளர் நாயகம் DAP அபேசேகர, பணிப்பாளர் உதயனி உடககபத்துவ, சிரேஷ்ட பொருளாதார அதிகாரிகளான ஹஷிதா விக்ரமசிங்க மற்றும் லக்ஷினி பெர்னாண்டோ ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் சனத் ஜெயசூரிய நியமிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இவர் 2024 ஆகஸ்ட் 1 முதல் 2026 மார்ச் 31 வரையிலான காலப்பகுதிக்குள் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் இந்தியா, இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையில் இடம்பெற்ற போட்டிகளில் இலங்கை அணி வெளிப்படுத்திய திறமைகளை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறைவேற்றக்கூடிய இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த போட்டிகளில் சனத் ஜெயசூரிய இடைக்கால பயிற்றுவிப்பாளராக செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிரந்த ஜெயவர்தன ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தொடர்பில் தற்போது உச்சநீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார். தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காததன் மூலம் நிரந்த ஜெயவர்தன அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளார் என தெரிவித்த உச்சநீதிமன்றம் அவருக்கு 75 மில்லியன் ரூபாய் நட்டஈடு வழங்குமாறு முன்னர் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அவர் நட்டஈட்டை முழுமையாக செலுத்த தவறியதால் நீதிமன்ற உத்தரவின்படி அவருக்கு எதிராக சட்டமா அதிபர் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டை தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான உண்மைகளை முன்வைக்க இன்று நீதிமன்றில் ஆஜராகுமாறு உச்ச நீதிமன்றம் முன்னர் விடுத்த அறிவித்தலின் பிரகாரம் நிரந்த ஜெயவர்தன நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.